Daily. Taste the Daily. கணவனோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அந்த பெண்ணுக்கு வேற ஒரு ஆண்மகனோட விருப்பம் ஏற்பட்டால் அந்த ஆண்மகனோட போய் இணைந்து வாழ்வதை குற்றமாக கருதக்கூடாது. இதானே அவர் பெண்களுக்காக பேசுனது. ஒரு சமூக சீர்திருத்தம்னா அந்த கணவனோட அந்த ஆண்மகனோட வாழ விருப்பம் இல்லைன்னா சட்டப்படி மனமுறிவை பெற்று நீ விருப்பப்பட்ட ஆணோட போய் இணைந்து வாழுன்னு சொல்வது ஒரு சரியான பொறுப்பு. நீங்க சொல்றது நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. அதுதான் அவர் சொல்றாரு. 1971 சேலத்தில் நடந்த மாநாட்டில் 3ஆவதா போட்ட தீர்மானம், கணவனோடு வாழுகிற போது அந்த பெண்ணுக்கு கணவனை விட வேறொரு ஆண்மகனோடு விருப்பம் இருந்து அவனோட போய் உறவு வைத்துக் கொள்வதை குற்றமாக கருதக்கூடாதுன்னு இருக்கு. அந்த தீர்மானத்தை எடுத்து உங்களுக்கு அனுப்பிட்டா இல்ல? இதானே போராடி பெற்றது. படிக்க வச்சாரு, பெண்களை படிக்க வச்சாரு, படிக்க வச்சவன் எங்க தாத்தன் காமராஜ். மதிய உணவு போட்டா தான் பசியோடு பிள்ளை இருந்தா பாடம் மண்டையில ஏறாது. ஒருவேளை சோறாது போட்டு படிக்க வைக்கணும்னு உலகம் போல கையேந்தினார்ல. கொடையாளர்கள் கொடை கொடுங்க, உங்களால முடிஞ்சதை கொடுங்கன்னு அரிசி கொடுத்தான், நெல்லு கொடுத்தான், விறகு கட்டையை ஏற்றி அனுப்புனா. பெரும் செல்வந்தர்கள் பொருள் கொடுத்தாங்க. அப்ப பெரும் செல்வந்தராதான் பணக்காரராதான் ஐயாவை நீங்க சொல்ற ஐயா ராமசாமி பெரியார் இருந்தாரு. எவ்வளவு நன்கொடை கொடுத்தாரு? எதையாவது பேசிக்காதீங்க நம்பி. வேற ஏதாவது கேள்வி? சும்மா ஒருத்தருக்கு பேசிக்கிறதா அது. அந்த நேரம் ரசிச்சுட்டு விட்டுருங்க. வேற ஏதாவது ஆக்கப்படும். நாம் தமிழர் கட்சியிலிருந்து அதிகமான மக்கள் விலகிறதா ஒரு விஷயம் சமூக வலைதளம் போயிட்டு இருக்கு. அதே போல நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகுவர்கள் அதிகமாக பெண்கள் சேரக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா தாவேகாவும் திமுகவும் தான். இதை பொறுத்தவரை இல்ல எங்களுக்கு நம்ம கட்சியில வேண்டாம் அப்படின்னு நினைச்சு சில பேரை நம்ம நகர்த்துறோம். அதுக்கப்புறம் அவங்க எந்த கட்சிக்கு போனாலும் நம்ம அதை பத்தி கவலைப்பட முடியாது. வேணும்னா விளக்கம் கேட்கலாம், வேணாம்னா விலகித்தான் வைக்கணும். கட்சியில இது ஒரு கட்சியை நடத்தி போகும்போது அந்த கட்சிக்கு யார் தேவை யார் தேவையில்லை, இந்த கட்சியை நீண்ட தூரம் பயணிச்சு கொண்டு போறதுக்கு அப்படின்னு கட்சி முடிவெடுக்கும். அதுல போய் நீங்க இதனால அது நாட்டுக்கும் மக்களுக்கும் பெரிய பிரச்சனை போல விலகி போறவங்க வேற ஒரு அரசியல் இயக்கத்துக்கு போறது இயல்பு தானே. அவங்க எங்க இருந்தாலும் போய் அவங்களுக்கு விருப்பமான இயக்கத்துல இணைந்து இயங்குவதற்கு நம்ம வாழ்த்தலாம். அவ்வளவுதான் செய்ய முடியும். நமக்கு வேண்டாம் அப்படின்னு முடிவெடுக்கிறோம்னு வச்சுக்கிறோங்க. அதுக்கப்புறம் போய் அதை பத்தி கவலைப்பட்டு இருக்க வேண்டியது இல்லை. மாவட்ட செயலாளர் ராயப்பன் அவரோட பதிவு ஒரு இது வெளியிட்டிருந்தாரு. இது குறித்து ஏன்னா சாதியை நீங்க எதிர்க்கிறீங்க, நாம் தமிழர், ஆனா உங்க கட்சியிலே சாதி பார்க்கப்படுறதா அணைய குற்றச்சாட்டு. வெளியில போகும்போது ஏதாவது சொல்லணும், அப்ப எதையாவது சொல்லிட்டு போறதா? அவரு இவ்வளவு நாள் என்ன பார்த்து அந்த பொறுப்புல இருந்தாரு? கட்சியை விட்டு போகும்போது சாதி தெரியுது. அதுக்கு அந்த விலகிறதுக்கு முதல் நொடி வரைக்கும் என்னவா இருந்தாரு? அந்த பொறுப்புல இவ்வளவு நாள் இருந்தாரு, என்னவா இருந்தாரு? சாதி பார்த்து தான் 22 தொகுதி பொது தொகுதியில் ஆதி தமிழ் குடிகளை நிறுத்திச்சா கட்சி. சாதி பார்த்து தான் 2021 16 தொகுதியில பொது தொகுதியில நிறுத்திச்சா கட்சி. இதெல்லாம் விளையாட்டு பண்ணிட்டு கூடாது. சும்மா போறவங்க ஏதாவது ஒண்ணு சொல்லணும்ல. இல்ல நல்ல கட்சி, அருமையான கட்சி, அது ஆனா அப்படின்னா ஏன் வெளியில வந்தீங்கன்னு கேட்பீங்கல்ல. இன்னும் சீமான் சரியில்லை, அது கட்சி சரியில்லை, ஏதாவது வெளியில போகும்போது ஏதாவது குறை சொன்னா தானே தம்பி அருமையான கட்சி நல்ல சீமான் அவர் மாதிரி ஒரு ஆள் இல்லைன்னா அப்புறம் ஏங்க வெளியில வந்தீங்கன்னு கேட்பீங்கல்ல. இல்ல அவர் சொல்றது என்னன்னா, அது நீங்க தனியா என்கிட்ட கேளுங்க. இருக்காரு.
தம்பி நீங்க நீங்க என்ன கேட்க வர்றீங்க? நம்ம பாட்டனுக்கு பிறந்த ஊர்ல நினைவிடம் இல்லை. அது ஏன் அவங்க கட்டலைன்னா அவருடைய பேரை நான் வந்து கட்டணுங்கிறதுக்காக அது காத்திருக்கு. நான் வந்து கட்டுவேன். நீங்க விட்டுங்க. வேற பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.